கிட்டத்தட்ட இது ஒரு 150 அடி பள்ளம் இருக்கும். அந்த சமயத்தில் வந்து கீழே போய் இன்ஃபார்ம் பண்ணோன்னா உடனே தீயணைப்புத்துறை காவல்துறையெல்லாம் உடனே வந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ் போனால மக்கள்லாம் பாதிக்கப்பட்டவங்க அனுப்பிட்டாங்க. மீதியானவங்க வீட்டுக்கு கொடுத்தாங்க. வண்டி எடுத்துட்டாங்க. கலெக்டர் எல்லாருமே வந்துட்டாங்க. வண்டியில் கிட்டத்தட்ட எடுத்தவங்க ஒரு 50லேருந்து 55 பேர் கிட்ட வந்திருப்பாங்க. ப்ரைவேட் பஸ்ஸுங்க அஸ்யூஷுவல் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக தான் போவாங்க. இந்த மாதிரி சமயத்தில் என்ன நடந்தது, வண்டியில் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்தினால வண்டி ரைட் சைடு கார்னரில் அடிபட்டு கீழே வந்தது. ரொம்ப கொடூரமான காட்சிகளாக தான் இருந்தது. மரண ஓலை சத்தத்தில் எல்லாம் அழுது கதறிட்டு இருக்கிற சத்தம், எல்லாருமே அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு சில டவரில் வந்து பிஎஸ்என்எல் நெட்வொர்க் மட்டும் கொஞ்சம் நெஞ்சம் கிடைக்கிது. கீழே போகிறவங்க வண்டியில் வந்தவங்க இவங்ககிட்டலாம் சொல்லி வச்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் வந்தது. சுத்தமாக இங்கே டவர் கிடைக்காது. பொதுமக்கள் வந்துட்டு இருக்க டைம்ல காவல்துறை தீயணைப்புத்துறை எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் உதவி பண்ணி எடுத்து கொடுத்தோம் வெளியே. என் பேர் கயல்விழி, என் தம்பி பேர் வந்து கார்த்தி. காலையில பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தான் வேலைக்கு போனான். ஏற்காடுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனான். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துச்சு, வீட்டுக்கு இந்த மாதிரி ஜிஹெச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. என்ன விஷயம்னு கேட்டப்போ ஒன்றும் சொல்லலை. இது மாதிரி பஸ் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒன்றும் அடியெல்லாம் படல, நீங்கள் ஜிஹெச்சுக்கு மட்டும் வாங்கினாங்க. நாங்கள் ஜிஹெச்சுக்கு வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தோம். ஆனால் எங்கள் தம்பியை பார்க்க முடியல. மற்ற பேஷண்ட்டுங்கள்லாம் கொஞ்சம் அடிபட்டவங்களாம் இருந்தாங்க. என் தம்பி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வரைக்குமே வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரையில் அங்கேயே ஸ்பாட் அவுட்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இவ்வளோ பேர் வேலை செஞ்சு அந்த பஸ்ஸில் தான் வராங்க. எப்படி இந்த பஸ் நிர்வாகம் வந்து இவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்துச்சு? எத்தனை பேர் உயிர் போயிருக்குது, எத்தனை பேர் அடிபட்டு உள்ள கிடக்குறாங்க, இன்னும் அதில் எத்தனை பேருக்கு முடியாமல் இருக்குன்னு தெரியல. இவ்வளோ அஜாக்கிரதையாக ஒரு பஸ் நிறுவனம் எப்படி இருக்கும்? அது என்ன காரணம்னா அவங்களோட அஜாக்கிரதை தான் மெயின். பஸ் ஒவ்வொரு தடவை எடுக்கும் பொழுது அது வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கணும். எப்படி பிரேக் டவுன் ஆகும்? இவ்வளோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டும் பொழுது அவங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும். நம்ம கீழே வண்டி ஓட்டும் பொழுதே ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும். இதில் ஹில் ஸ்டேஷன் போது இன்னும் 10 மடங்கு அவங்க கவனமாக இருக்கணும். எவ்வளோ வந்து எல்லாம் ஏழை மக்கள் தான் அதில் பிரயாணம் பண்ணுவாங்க. எல்லாமே கூலி வேலைக்கு போகிறவங்க. கரெக்டாக அந்த பஸ் தான் கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் அது ஏற்ற பஸ்ஸாக இருந்ததுனால அதில் தான் ஏறி வருவாங்க. பார்க்கும்போது மனசு அப்படி கொதிக்குது. தயவு செய்து எல்லாம் சேர்ந்து பத்திரிகை நிறுவனம் எல்லாம் சேர்ந்து இந்த பஸ் கம்பெனி மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அசால்ட்டா விட்டுறாதீங்க. எங்களை மாதிரி ஏழை குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க.